ONGC குழாய்கள் பதிக்கின்றதிலே இவ்வளவு காலம் நீங்கள் எண்ணெய் எடுத்தது போதும். தமிழ்நாட்டில் இந்திய பொருளாதாரத்துக்கு இனி நீங்கள் இப்பொழுது வைத்திருக்கிற குழாய்கள் பல ஆண்டுகள் ஆகிவிட்டன, பழுதுபட்டு இருக்கிறது சொன்னால் ஒரு இடத்திலே பழுது ஏற்பட்டு அதிலே சிறிதளவு எண்ணெய் வெளியேறினாலும் 1 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு ஏறத்தாழ 3/4 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு முழுக்க அந்த நிலம் பாழாகிவிடும். இந்த ONGC நிறுவனத்தை இனி உங்கள் வேலைகளை முடித்து அகற்றிவிட்டு போவதுதான் சரி. எந்த எரிவாயு திட்டத்தை வரவிடாமல் தடுப்போம் என்று இன்றைய அரசு சரியான முடிவெடுத்து அழுத்தம் கொடுக்காததன் விளைவு கிள்ளுக்கீரையாக நினைத்துக் கொண்டு மத்திய சர்க்கார் தமிழ்நாட்டு 7.5 கோடி மக்கள் எதிர்கால வாழ்வை பாழாக்கக்கூடிய விதத்திலே இந்த திட்டங்களை தீவிரமாக செயல்படுத்த முனைந்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு தன் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும். அந்த ஒப்பந்தம் ஜெம் லேபரேட்டரியோடு போட்ட ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட வேண்டும். இல்லாவிட்டால் மக்களை திரட்டுவோம் என்று நேற்றைக்கு அண்ணன் பழநெடுமாறன் அவர்கள் தலைமையில் விவசாய அமைப்புகள், பல அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து 9ஆம் தேதிக்குள் கதிராமங்கலத்திலிருந்து காவல்துறையை வெளியேற்ற வேண்டும். அமைச்சர்கள் வந்து நேரடி விளக்கம் தர வேண்டும். ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிற 9 பேர் விடுதலை செய்யப்பட வேண்டும். 9ஆம் தேதிக்குள் இந்த நிபந்தனைகளுக்கு நீங்கள் மத்திய தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளாவிட்டால் 10ஆம் தேதி அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து போராட்ட களத்தில் ஈடுபடுவோம் என்று சொல்லியிருப்பதனால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த போராட்டத்தில் ஈடுபடும். நானே நேரடியாக சென்று அண்ணன் நெடுமாறன் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய கதிராமங்கலம் போராட்ட களத்தில் எங்களின் எண்ணற்ற தோழர்களோடு நானே அந்த போராட்டத்திலே கலந்து கொள்வேன் என்பதையும் நான் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு கடமை என்று கருதி தெரிவித்துக் கொள்கிறேன். பகவத்கீதையினுடைய 18 அத்தியாயங்களைப் போல 18 முறை இந்த GST கவுன்சில் கூடியது என்று குறிப்பிட்டார்கள். ஆனால் ஒரு அள்ளித்தளித்த அவசர கோலமாக இது அமுல்படுத்தப்பட்டு விட்டது என்று பொருளாதார மேதைகள் பலர் கருத்து கூறுகிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. பொருட்களின் விலை உயர்ந்திருக்கிறது. அவரே பிரதமரே சொல்லுகிறார், பயம் ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படும், கவலை ஏற்படும், பிறகு சரியா போகும் என்கிறார். ஆனால் பண்டங்களின் விலை ஒரு பக்கம் உயர்வது மட்டுமல்ல, மாநிலங்களினுடைய உரிமைகளை பறித்துக் கொள்ளுகிற விதத்தில் வரி விகிதாச்சாரங்களை மாற்றியமைப்பது, மாநில நிதிக்கு வருமானத்தை பெருக்குவதற்குரிய உரிமைகள், இவற்றால் இந்த முயற்சியால் அது ஆக்கிரமிக்கப்பட்டு விட்டன. உணவு விடுதிகளை நடத்துகிறவர்கள் தாங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் கடைகளை மூடி போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். மிக கடுமையாக தென் மாவட்டங்களிலே பட்டாசு தொழிலையும் தீப்பெட்டி தொழிலையும் இது கடுமையாக பாதித்திருக்கிறது. இன்றைக்கு கேளிக்கை வரி ஏற்கனவே 28% வரி இந்த சரக்கு சேவை வரி மூலம் எங்களை பாதித்திருக்கிற வேளையில் தமிழ்நாடு அரசும் கேளிக்கை வரி 30% என்கிற போது 58% வரி எப்படி தாக்குப்பிடிக்க முடியும் என்று திரையரங்க உரிமையாளர்கள் அனைவரும் நாங்கள் திரையரங்குகளை மூடுவதை தவிர ஒரு வழியில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். மாநில அரசு இதை சற்றும் யோசிக்காமல் செய்தது தவறான அணுகுமுறை என்று நான் கருதுகிறேன். உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.